நமக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சிருக்காங்களோ அப்படிப்பட்ட ஆள் எல்லாத்துக்கும் செஞ்சிருக்கணும். அப்படி செய்ய முடியல. நம்ம என்னுடைய மகன் உங்கள்கிட்ட அதிக காலம் ஹிதுமத்துக்கு இருந்திருக்கிறாரு, உங்களுக்கு பணிவிடைக்காக இருந்திருக்கிறாரு, எனவே என்னுடைய மகனுக்காக துவா செய்யான்னு சொல்லி எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் அல்லது என்னுடைய பேர பிள்ளைகள் இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 120 பிள்ளைகளை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக மட்டும் செய்யாம பிறருக்காக செய்த சில துஆக்களை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன பிறருக்காக எப்போ செய்வாங்க அப்படிங்கிறதான நீங்க நோட் பண்றீங்க. நாம ஈஸியா கவனிக்கலாம். இப்போ நாம ஒரு உதவி ஒரு ஆள் நமக்கு செய்யறாரு அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பிற உதவி கண்டிப்பா செஞ்சிருக்கணும். ஒரு ஆள் நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா பிற உதவி கண்டிப்பா அவங்களுக்கு நாம பகரமா அவங்களுக்கு செஞ்சு காட்டணும், செஞ்சு கொடுக்கணும். அதுதான் ஒரு வழிமுறை. இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் நான் பிற உதவி செஞ்சுட்டேன். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எனக்கு செய்த உதவிக்கு பிற உதவி, அதற்கு பகரமான உதவியை என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த அளவிற்கு நெருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, இந்த செய்தியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் கண்டிப்பா ஒரு உதவியை நாம செஞ்சிருக்கணும். நமக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சிருக்காங்களோ அப்படிப்பட்ட ஆள் எல்லாத்துக்கும் செஞ்சிருக்கணும். அப்படி செய்ய முடியல, நம்மனால செய்யறதுக்குண்டான வசதி இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா ஜஸாக்கல்லாஹு ஹைரா சொல்லுங்க, ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்பதாக நாம அவர்களுக்கு சொல்லணும். அல்லாஹ் அந்த மனிதருக்கு கூலி கொடுப்பானாக, சிறந்த கூலியாக, நல்ல விதமான கூலியாக அல்லாஹ் அவருக்கு கொடுப்பானாக என்பதாகவும், அப்படி இல்லைன்னா ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஃபித்தாரைன், அந்த மனிதருக்கு அல்லாஹு தாலா ஈருலகிலும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் வெற்றிகரமான வாழ்க்கையை அந்த மனிதருக்கு தந்தருள் புரியட்டும் என்பதாக நாம அவருக்காக பகரத்திற்காக ஒரு துஆ செய்றோம். அப்போ இது ஒரு வழிமுறையாக நாம வச்சிருக்கிறோம். இதனுடைய அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த சின்ன சின்ன உதவிக்காகவும் இன்னும் சில விஷயத்திற்காகவும் பெருமானார் சில துஆக்களை சில மனிதர்களுக்காகவே குறிப்பிட்டு செஞ்சிருக்கிறாங்க. அதுல நாம சில விஷயங்களை பார்க்க போறோம். முதல் விஷயம் யார் அப்படின்னு சொன்னா, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டு காலம், எத்தனை வருஷம்? 10 வருஷம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹாதிமாக, ஒரு பணியாளராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. தன்னுடைய சின்ன வயசுல யாரோட கழிச்சாங்க அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தான் கழிச்சிருக்கிறாங்க. நபிக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த ஒரு காலம் கழிஞ்சதற்கு பிறகு அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட யார் ரசூலுல்லாஹ்வே, என்னுடைய மகன் உங்கள்கிட்ட அதிக காலம் ஹிதுமத்துக்கு இருந்திருக்கிறாரு, உங்களுக்கு பணிவிடைக்காக இருந்திருக்கிறாரு, எனவே என்னுடைய மகனுக்காக துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த தாயார் கேட்டிருக்கிறாங்க. எனவே அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துஆ இது, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு, யா அல்லாஹ்வே அவருடைய செல்வத்துல நீ அதிகப்படுத்து, ஓ வலதஹு அவருடைய பிள்ளை செல்வங்கள்ல நீ அதிகப்படுத்து, ஓ பாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு, நீ அந்த மனிதருக்கு அந்த அனசுக்கு நீ எதையெல்லாம் கொடுத்திருக்கிறியோ அதை எல்லாத்தையும் பரக்கத் நிறைந்ததாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ பிற்காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துஆவினுடைய பரக்கத்தினால நபி சஹாபாக்கள்ல அதிக வயதுடையவர்கள் யார் அப்படின்னு கேட்டா
அது இந்த நபித்தோழர் தான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்டத்தட்ட 103 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு துவாவின் பரக்கத்தினால இன்னொரு துவா கேட்டிருக்கிறாங்க, ஓ மாலகு, அவருடைய செல்வங்கள்ல பரக்கத் செஞ்சிரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பலதகு, அவருடைய பிள்ளை செல்வங்களிலையும் நீ பரக்கத் செய்து என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நபித்தோழர் நடந்து வர்றாங்க, அதாவது இந்த நபித்தோழர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபித்தோழர் நடந்து வர்றாங்க, பஜாருக்குள்ள வர்றாங்கன்னா அவங்கள சுத்தி நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் சுத்தி அப்படியே எந்நேரம் இருப்பாங்களா. யாரு என்ன அப்படின்னு கேட்டா, இது எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் அல்லது என்னுடைய பேர பிள்ளைகள், இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 120 பிள்ளைகளை பார்த்திருக்கிறாங்க அவங்க வாழக்கூடிய காலத்துல. ரொம்ப பரக்கத் நிறைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க, அக்ஸிர், அவர்களுக்கு அதிகப்படுத்தி என்பதாக. அல்லாஹ் இந்த அளவுல ஒரு அதிகத்தை கொடுத்திருக்கிறான். அவளை சுத்தி எந்நேரமும் பிள்ளைகளாக விளையாடக்கூடியவர்களாக அப்படி ஒரு பரக்கத் நிறைந்ததா சந்தோஷமான வாழ்க்கையாக அல்லாஹ் அந்த மனிதருக்கு, அந்த சஹாபிக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறான். இது யார் செஞ்ச துவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதருக்காக செய்த ஒரு சின்ன துவா. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய வீட்டுல அமர்ந்திருக்கும் போது மஸ்ஜிதுன் நபவியில ஒரு பள்ளிவாசல்ல ஒரு மனிதர் குர்ஆன் ஓதிட்டு இருந்திருக்கிறார். ஒரு பள்ளிவாசல்ல ஒரு மனிதர் குர்ஆன் ஓதிட்டு இருந்திருக்காரு. அந்த குர்ஆனினுடைய வசனங்களை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்காக ரஹிமஹுல்லா, அந்த மனிதருக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக, பெருமானார் செய்த துவா. ரஹிமஹுல்லா, அந்த மனிதருக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, நீ கிருபை செய்வாயாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சுட்டு, ஏன் அந்த துவாவை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவர் ஓதிய சில ஆயத்துக்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சூறாக்களில் உள்ள சில வசனங்களை அவர் ஓதுன ஆயத்து எனக்கு ஞாபகப்படுத்தியது. அதனால இப்படிப்பட்ட ஒரு துவாவை அந்த மனிதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. 2வது ஒரு நபர். அடுத்ததாக ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சின்ன துவா என்ன அப்படின்னு கேட்டா, யமன் நாட்டுல ஒரு சின்ன பிளேஸ் இருந்திருக்குது. அந்த இடத்திற்கு பேரு துல்கலசா என்பதாக கூறப்படுது. அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, பல பாத்திலான விஷயங்கள், சிலை வணக்க வழிபாடுகள் நிறைய நடந்திருக்குது. அந்த இடத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான வருத்தம். எல்லாரும் என்ன பாத்திலான விஷயத்துல இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல அந்த ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட வந்து, என் ஜரீரே, இந்த இடத்துல இருந்து ஒரு நிம்மதி எனக்கு கொடுக்க மாட்டியா? இந்த இடத்தை சுத்தம் பண்ணி எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு பார்வையை, ஒரு ரஹ்மத்தான ஒரு எண்ணத்தை கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட முறையிடும் போது அந்த ஜரீர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் குதிரையில போனா நான் கீழே விழுந்துடுறேன், எனக்கு அதோட ஒரு பதட்டம் இருக்குது, எனக்கு குதிரையில பயணிக்க தெரியல, அப்ப எப்படி நான் அதை போய் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஜரீர் ரலியல்லாஹு தஆலா முறையிடும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன துஆவை செய்றாங்க. அல்லாஹும்ம சப்பித்துஹு, யா அல்லாஹ் அவரை திறம்பட வைத்திரு, வஜஅல்ஹு ஹாதியன் மஹதியா, அவருக்கு நேர்வழி காட்டக்கூடியவராகவும் அவரை நேர்வழிப்படுத்தப்பட்டவராகவும், அதாவது அவர் நேரான பாதையில இருந்து மற்றவர்களையும் நேரான பாதையில ஆக்குவதற்கு அவரை நீ ஆக்கிவிடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச சின்ன துவா. இதன் அடிப்படையில மக்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 50 நபர்களை கூட்டி கொண்டு அந்த யமன் நாட்டுக்கு போய் அந்த அல் காபத்துல் யமானியா என்று அழைக்கப்படுகின்ற யமன் நாட்டினுடைய காபாவை அடிச்சு தரமட்டமாக ஆக்கினாங்க. யமன் நாட்டினுடைய காபாவை அடிச்சு தரமட்டமாக ஆக்கி அந்த எந்த ஒரு ஷிர்கான வேலைகளும் இல்லாம அந்த இடத்தை சுத்தம் பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சாங்க. அப்போ இது மாதிரி காரியங்கள் எல்லாம் ஆகுது அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன துவாக்கள் தான். அவர்கள் செஞ்ச துவா தான் இப்போ அந்த மனிதர் குதிரையில நிம்மதியாக பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நமக்கு யாராவது உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக நாம துவா செய்யணும்.
அது முக்கியமான ஒரு விஷயம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்வது ஆக சிறந்தது. நாம இந்த மாதிரி தேங்க்ஸ், இந்த மாதிரி நன்றி, இது போன்ற வார்த்தைகள்ல சொல்றதுல நன்மை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அவர்களுக்கு சாட்டிஸ்ஃபை, அவர்களுக்கு போதும் அப்படிங்கிற தன்மை இருக்குதா அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நாம ஜஸாக்கல்லாஹு ஹைரா அப்படின்னு சொன்னோம்னா அதுல சொல்றதுல சுன்னத் என்ற அடிப்படையில நமக்கும் நன்மை கிடைக்கும், அது துஆ என்ற அடிப்படையில அவருக்கும் நன்மை கிடைக்கும். மேலும் அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதற்குள்ள பகரம் அல்லாஹு தாலா அவருக்கு கொடுப்பான். கொடுப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது என்பது ஒரு உறுதியான ஒரு விஷயம். அப்போ நமக்காண்டி ஒரு நபர் உதவி செஞ்சாங்கன்னா ஜஸாக்கல்லாஹு ஹைரா அல்லது ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஃபித் தாரைன், இந்த இரு உலகத்திலும் அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவர்களுக்குண்டான கூலியை கொடுக்கட்டும் என்பதாக நாம துஆ செய்ய கற்றுக்கொள்ளணும். இது நம்ம மட்டும் இல்லாம நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் பழகி கொடுக்கணும். நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நாம இந்த துஆவை செஞ்சு பழகணும். அப்பதான் அதற்குண்டான துஆ ஒப்புக்கொள்ளப்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு செய்தியை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்தாங்கன்னு சொன்னா அதற்குள்ள நன்மை நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு தடங்களும் இல்லை, சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இதை செய்வதற்குண்டான பாக்கியத்தை தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.